Hi friends, welcome to CrackZ YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை உங்களோட யூசர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ள வரக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்க்கிங்க. உங்களோட ப்ரொஃபைல் போனதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைக் நேமு. இந்த எடிட் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூசர் நேம் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். எடிட் ப்ரொஃபைல் இருக்கும், அது கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா மேலே நேம் கொடுத்துருப்பாங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த யூசர் நேமு உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேலே காட்டும். நான் உங்களுக்கு இந்த இருப்பாங்க, இதுதான் யூசர் நேமு. அந்த யூசர் நேமை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதுதான் மாறும். அது கீழே பார்த்தீங்கன்னா CrackZ தமிழ் சொல்லிட்டு இருக்குது. இது நைக் நேமு. இந்த நேம் இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த நேம் யூசர் நேம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா யூசர் நேம். அந்த யூசர் நேம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன நேம் டைப் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் டைப் பண்ணிக்க. நான் இப்போ சும்மா ஏசி ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். CrackZ தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அந்த நேமில் வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த நேம் போட்டோடனே உங்களுக்கு மேலே டிக் காமிச்சிடும். அந்த நேமில் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் காமிக்காது. மறுபடியும் ட்ரை பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஏசி ஃபோட்டோகிராஃபின்னு போடுறேன் பாருங்கள். போட்டோன்னா பார்த்தீங்க அப்படின்னா திஸ் யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள் காட்டுது. மேலே டிக் காட்டலை. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த கட்டமாக கீழே இருக்கிறது போடுங்க. ஒரு 3 கட்டம் 4 கட்டம் இந்த மாதிரி ஒன்றா போட்டுவாங்க. ஒன்றா போட்டிங்க அப்படின்னா அது மேலே டிக் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 கட்டமோ என்னமோ போட்டேன், மேலே டிக் வந்துடுச்சு. நீங்கள் 4 கட்டம் போட்டோம்னு தேவையில்லை, ஒரு கட்டம் போட்டாவே அது நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எம்பில் நான் ஏற்கனவே 2 வாட்டி 3 வாட்டி இந்த மாதிரி போட்டு நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால தான் சொல்லிட்டு இந்த மாதிரி காட்ட மாட்டுது. இல்லை நேம் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக் இருக்கும். அந்த டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் சேஞ்ச் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மாற்றுறதா இருந்தால் 14 டேஸ் கழிச்சு தான் மாற்ற முடியும். அதனால் பார்த்துட்டு மாற்றுறதா இருந்தால் யோசிச்சு நல்ல நேமாக பார்த்துட்டு மாற்றுங்க, சேஞ்ச் பண்ணிக்கங்க. எல்லாருமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.